வணக்கம். நாங்கள் மாணிக்கமலையத்துலேருந்து வரோம், சபரி இன்ஸ்டியூட்லேருந்து வரோம். எங்கள் டியூஷன் பசங்க தான் இவங்க எல்லாமே. உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், அங்கே உங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே இருக்கும், ரசிக்கலாம், சிரிக்கலாம், எல்லாமே இருக்கும். சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் நேற்று உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். பஸ்ஸில் வரும்போது கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே போகிறோம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு அங்கே உணர்வு ரீதியாக ஒரு விஷயம் நடக்கும், கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, வாங்க உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க பேரண்ட்டு கூட நான் சொல்லலை, கூட்டிகிட்டு வந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க நேராக பார்க்குறாங்க. பார்த்ததுலேயும் இவங்க சொல்கிற கருத்தை வச்சு நான் ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் சபரி கோச்சிங் சென்டர்ல இருந்து வந்திருக்கிறோம். நீங்க நாளைக்கு பார்த்து அதே மாதிரி நாளைக்கு நாடு இருக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. இன்னும் பார்த்து முன்னாடி இந்த எஜுகேஷன் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க நீங்கள் எஜுகேஷனோட இந்த நாடகொண்டாய் நடத்துறது உங்கள் வியப்பாக இதை நீங்கள் எஜுகேஷன் மூலமாக நாடகொண்டாய் நிறையா இந்தியா வயதில் நிறையா வெளிப்படுத்திட்டு டெவலப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொன்னீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த பையன் நடிச்சது அந்த மேம் நடிச்சது ரொம்ப நல்லா. அதாவது இப்போ இருக்கிற தலைமுறையில அவங்க மற்ற விஷயங்களை அடுத்த ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கான இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு தான் நம்ம எடுத்து கொண்டிருக்கோம். அடுத்த நிலைமைக்கு அவங்க போறதுக்கு, அதாவது இவங்க இப்போ மன ரீதியாக அவங்க போய் திங்க் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் இந்த மாதிரி நடிச்சாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லும்போது நாடகம் அடுத்த லெவலுக்கு போகும். ரெண்டாவது இவங்களுடைய இது அடுத்தது யோசிக்க இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, ஸ்கூல்ல ப்ரோக்ராம் கலந்தா கூட அவங்க கலந்துக்கணும் ஒரு எண்ணம் வரும். மேம் கிட்ட கேட்குறோம், மேம் ஒன்றும் சொல்லல. ஸோ இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, எல்லாம் புதுசாக இருந்தது. இதுவரையும் நான் இப்பெல்லாம் போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்பா பையனும் பாசம், அந்த பையன் வயசுல அவ்வளோ கற்றுக்கிட்டது எங்களுக்கு ஒரு உணர்ச்சியா இருக்குது, எல்லாம் ரியாலிட்டிக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க நடிச்ச எல்லா நாடக கலைஞர்களுக்கும் அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நாங்களும் உங்களை பார்த்து நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு வருவோம். அதாவது மன ரீதியாகவும் சரி, ஆத்மான்னு உனக்கு பேர் வச்சது, ஆத்ம ரீதியாகவும் சூப்பர், ஆத்ம ரீதியாகவும் நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆக்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. முன்னாடி வெளியே போனால் ஃபோனு, டிவி, டியூஷன், இந்த ஸ்கூல், இதுக்கு மேலே வேற எதுவும் பார்த்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம் கூப்பிட்டு. அடுத்து சும்மா அவங்களை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனால் டிவி பார்க்குறோம், ஃபோனை நோண்டுற இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு அவங்க சைக்காலஜிக்கலாக அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, எவ்வளோ நடிக்கிறாங்க, சின்ன வயசுல இவெல்லாம் எவ்வளோ ஸ்கிரிப்ட் பார்க்காமையே எவ்வளோ பேசுறாங்க, நம்ம ரீதியாக உணர்றோம். இன்னும் பல தடவை பார்க்க இன்னும் புரியும். நடிக்கும் போது குறுக்கால நின்று பேசுறது, மாஸ்க் போட்டு வரான பேசுறது ரொம்ப ரியலாக இருந்துச்சு. அந்த பையன் நடிச்சது கொஞ்சம் கீழே விழுவும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு. பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பையன் கீழே விழுந்தோடனே பரவாயில்ல, இந்த வழியை தாண்டி அவன் எடுத்து நாங்கள் அடுத்த நடிப்பாக பார்க்கல, அப்படியே விழுந்துட்டானே அவனுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை பார்த்தோம். உடனே அப்படியே ஒரு பொண்ணு அழுகிறா, ஐயோ விழுந்துட்டானே அவனுக்கு என்னாச்சு, அப்படியே எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டேன். சரி, ஸோ எல்லாத்துக்கும் நல்லா அவங்க உணர்வு ரீதியாக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஸ்டேஜ் ஃபீல் இருக்கும், ஆனா இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாம அது அவங்க ஃபீல் பண்ணாம லைவ்லயே அவங்க அவ்வளோ உள்ள இருந்து ஃபீல் பண்ணி எல்லாமே அவங்களாவே அந்த ஆக்டுக்குள்ளேயே மூடி எல்லாமே பண்ணாங்க. அதோட அந்த தம்பியோட ஆக்டிங் அமையாச்சு. இந்த வயசுலயே அவங்க அவ்வளோ டேலண்டடா எல்லாமே லைவ்ல நல்லா பண்றாங்க. சினிமாவில் இருக்கிறது அவங்க எல்லாமே எஃபெக்ட்ஸ் எல்லாமே அவங்க ஆர்டிஃபிஷியலா பண்றப்ப இது நேச்சுரலா உண்மையாவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி உள்ள டச்சிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு லைட் செட்டிங்கும் கரெக்டாக, இந்த மியூசிக் எல்லாருமே கரெக்டாக கொடுத்தீங்க. அது தப்பாக போயிருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றி போயிருக்கோம். இது கரெக்டாக கொடுத்ததுனால நல்லா இருக்கு நாடகம். நீங்கள் ஒரு தடவை இந்த ஒரு ஆக்டுக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதே மாதிரி அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. கிராஃப்ட்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக. நிறைய தியேட்டர்ல போய் பார்த்துருப்போம், சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்து லைட்டிங்கு சவுண்ட் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி பார்க்கும்போது இவங்க மாணவர்கள் எப்படி உணர்றாங்கிறது அவங்க சொல்லுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்தது. இது இவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத தருணம், எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணம்.